ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வெஜிடபிள் குருமா பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கணும். அதுக்கு 6 பல் பூண்டு, 6 துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு இருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி. ஒரு அரை வெங்காயம் போட்டுக்கலாம், ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஏன்னா அடுத்தது தேங்காய் அரைக்கணும். தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு அரை மூடியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். திருகின தேங்காய் இருந்தாலும் பரவாயில்ல. இதில் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குக்கரில் 3-4 டீஸ்பூன் நான் விட்டுறேன். நீங்கள் டேபிள் ஸ்பூனாக இருந்தால் கம்மியாக விட்டுக்கோங்க எண்ணெய். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி பூ, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளிக்கணும். அதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சிட்ருக்க ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் விழுதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி, தேவைப்படுற அளவுக்கு குருமாவுக்கு தேவையான அளவு நம்ம விட்டுக்கலாம். இப்போது அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன மிளகாய் தூள் வச்சுருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ இதை குக்கரில் தான் வைக்க போகிறோம். குக்கரை மூடிக்கலாம். குக்கரை மூடிட்டு விசில் போட்டுக்கலாம். 1 விசில் விட்டால் போதும். 1 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளோட வெஜிடபிள் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.